எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போல்லாம் எதையும் ஒழுங்காக செய்ய முடியல. சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுறேன், டயர்ட் ஆகிடுறேன், எதுவும் பண்ண தோணல, அண்ட் எனர்ஜி இல்லை. எல்லா விஷயமும் பிரேக் எடுத்து பொறுமையாக பண்ணுறேன். இது டக்குனெல்லாம் இல்லை, ஓவர் த மந்த்ஸ் வரும் போகும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியும், என்னோட கண்ணு சொக்கும், மெல்ல மெல்ல அப்படியே என்னோட கையும் சொல்கிற பேச்சு கேட்கல. இப்படியே விட்டா என்னால் மூச்சு கூட விட முடியாமல், இதுக்கெல்லாம் என்னதான் காரணமாக இருக்கும்? நீதான் காரணம். நீதான். நானா? இல்லை, எனக்கு புரியல. ஆமாம், உன்னோட தைமஸ் டிஸ்ஃபங்க்ஷனால் உன்னோட டி செல் டாலரன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ உன்னோட டி செல்ஸ் எல்லாம் அசிடைல் கோலின் ரிசெப்டார்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணி பி செல்ஸ் மூலயமா ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன இப்போ? இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. மொத்தம் 3 விதமாக உன்னோட நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இது பாதிக்கும். ஃபர்ஸ்ட், இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் பண்ணி உன்னோட போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனை டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். செகண்ட், உங்களோட ரெசெப்டார்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி இன்டர்னலைசேஷன் அண்ட் டீக்ரடேஷன் ஆஃப் ரெசெப்டார்ஸ் காஸ் பண்ணும். அதனால நம்பர் ஆஃப் ரெசெப்டார்ஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஃபைனலி, உன்னோட அசிடைல் கோலின் பைண்டிங் சைட்டை பிளாக் பண்ணிடும். அதனால எவ்வளோதான் அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆனாலும் நியூரோ சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. இதனால தான் உனக்கு வர எல்லா பிரச்சனையும். இதுக்கு கியூர் தான் என்ன? கியூரெல்லாம் இல்லை, சிம்டமேட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரஷன் தெரபிஸ் இருக்குது. தைமக்டமி கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர நீ ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.